ஷம்பாலா சைபீரியா பள்ளத்தாக்குகளில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு பல தகவல்கள் கூறப்பட்டிருந்தாலும் திபெத்தை சுற்றிய ஏதோ ஒரு இடத்தில்தான் இந்த இடம் இருக்கிறது என்று பலரும் உறுதியாக நம்புகின்றனர். அதற்கு வலு சேர்க்கும் விதமாக திபெத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஷம்பாலா செல்வதற்கான பாதை இருப்பதாகவும் அந்த பாதையை எட்டி என்ற ஒரு வித்தியாசமான உயிரினம் பாதுகாப்பதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில் திபெத்திய புத்த மதத்தின் கோட்பாடின்படி இந்த ஷம்பாலா நகரம் ஒருவனின் கர்ம வினைகளை பொறுத்து அந்த நபர் எந்த தீங்குகளையும் செய்யாத நல்ல மனம் கொண்டவராக இருந்தால் மட்டுமே அந்த மாய நகரம் கண்ணுக்கு புலப்படும் என கூறப்படுகிறது. இப்படி ஒரு மாய நகரம் உண்மையில் இருக்குமா என்பதை கண்டறிய விரும்பிய நிக்கோலஸ் அவரது மனைவியுடன் பல மலைகள் மீது ஏறி ஆய்வு செய்தனர். ஆனால் அவர்களால் ஷம்பாலா நகரத்தை கண்டறிய இயலவில்லை. பின்பு ஹிட்லரின் உத்தரவின் பேரில் ஸ்காஃபர் தலைமையில் ஒரு குழு 1938 முதல்